அநேக முறை இந்த வலியை தாங்க முடியாம அம்மாவுடைய புடவையில நான் சுருக்கு போட்டு தூக்கு மாட்டி செத்து போயிடலாம்னு சொல்லி அநேக முறை தூக்கு மாட்டி இருக்கிறேன். மூங்கல் கொம்பு தான், ஓலை வீடு தான், மூங்கல் கொம்பு. அதுல தூக்கு மாட்டிருக்கேன். எனக்கு சுருக்கு போட தெரியாது, ஒத்துன்னு கீழே விழுவேன். இந்த வலி தாங்க முடியாது. என்னை காப்பாத்த ஒரு தெய்வம் இருக்காதா? என்னை காப்பாத்த ஒரு மனிதர் இருக்க மாட்டாங்களா? என்னை கட்டி பிடிச்சி யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி ஏங்கின நாட்கள் உண்டு பிரியமானவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு திடகாத்திரமா பாடுறேன். 980 பாடல்களை எழுதியிருக்கிறேன். ஊர் முழுக்க என்னுடைய போஸ்டர் படகு ஜேம்ஸ் என்று சொல்லி, ரெவரண்ட் படகு ஜேம்ஸ் என்று சொல்லி ஸ்தோத்திரம் போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. எனக்கு 2 போதகர்கள் உதவி போதகரா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அன்றைக்கு யாராலுமே நேசிக்க முடியாத இடத்துல இருந்தேன். ஒரு அன்பு கிடைக்குமான்னு ஏங்கின ஒரு நாட்கள் உண்டு பிரியமானவர்களே. என் சொந்தக்காரங்க கடல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க. நாங்க இலிப்பூச்சின்னு ஒண்ணு பிடிப்போம், ஸ்மால் கிராப். அப்படியே தரையில பிடிச்சிட்டு போவோம், அந்த கடல் அந்த அரிப்புல பிடிச்சிட்டு போவோம். அதை நாங்க பிடிச்சிட்டு போகும்போது ஒவ்வொரு வீட்டுக்கா போய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போவோம் சொந்தக்காரங்க வீட்டுல. எனக்கு இந்த வியாதி வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே 15 பேரும் 15 வழியா போனாங்க. 15 நண்பர்களும். சொந்தக்காரங்கெல்லாம் ஏதோ செத்த நாயை பார்த்து விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு போன நாட்கள் உண்டு. மா நல்லா இருக்கிறியா? சரி. பையன் நல்லா இருக்கிறானா? சொல்லி அனுப்பு. காடாவளுக்கு சிமிலி வெளுக்கு தான் எங்க வீட்டுல எரியும். கோலி சோடா பன்னீர் சோடா 75 காசு. இன்னைக்கு 15 ரூபா 25 ரூபான்னு விற்கிறானுங்க. ஆனா கோலி சோடா 75 காசு. அப்போ இப்ப சோன் பப்படி விற்கிறான்ல, அதுல சிமிலி வெளுக்கு வித்துன்னு இருப்பான். அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளணும். எனக்குன்னு ஒரு தனி தட்டு, எனக்குன்னு ஒரு தனி கிளாஸ் வச்சு சோத்திரம். என தீண்டத்தகாதவனா, என தொட்டு பேச கூட ஒரு ஆள் இல்லாம இருப்பாங்க. புறா ரத்தத்தை பச்சையா குடிச்சிருக்கிற சுட சுட டீ இருக்கு பாருங்க. இப்ப வந்தப்போ பாஸ்டர்மாவோ யார சகோதரி ஊத்தி கொடுத்தாங்க கிளாஸ்ல, கப்புல. அந்த சுட சுட டீல உயிரோட கரப்பாம்பூச்சை போட்டு தருவாங்க. உயிரோட கரப்பாம்பூச்சி அதை போட்டு அதனுடைய ஜீவன் அந்த அந்த டீல போணுமா, அதை போட்டு அதை போடுவாங்க. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி இருந்த சூழ்நிலையில நல்லா கவனித்துக் கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மான் கொம்பை இறைச்சி மாறல தடவாங்க. ஆனா கடைசியா சொன்ன நாட்கள், ஒரு வாரத்துக்குள்ள இவன் மரித்து விடுவான். நான் ஏங்கின ஒரே ஒரு ஆசனை தெரியுமா? என்னை யாராவது தொட்டு பேச மாட்டாங்களா? யாராவது தைரியத்தை கொடுக்க மாட்டாங்களா? யாராவது எனக்கு நீ உயிரோட இருப்ப, சும்மா ஆறுதலுக்காவது நீ உயிரோட இருப்பன்னு சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி நான் ஏங்கின நாட்கள். ஒரு அன்புக்காக இன்னைய வரைக்கும் அந்த அன்புக்கு தான் அடிமை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைய வரைக்கும் அந்த அன்பு எங்க இருக்கோ நான் இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். அது நல்லா பைபிள் படிச்சவங்க கிட்ட இருக்கு. ஆண்டவரை நேசிக்கிற ஊழியக்காரர்கள் கிட்ட இருக்கு. அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க கிட்ட இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வத்தை அறிந்த பிள்ளைகள் கிட்ட இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்லா கவனித்துக் கொள்ளணும். நம்ம வாசிச்சோம், மன்றாட்டின் ஜெபத்தை குறித்து நம்ம வாசிச்சோம்.